உங்க குடும்பத்துக்குள்ள நான் எப்படி வந்தேன்னு சொல்ற நேரம் வந்துச்சு. அனாதையா பிறந்த எனக்கு படிக்கணும்னு ஆசை எப்பவுமே உண்டு. அது முடியல. என் சூழ்நிலை வயிற்று பொழப்புக்காக ஒரு கடையில் வேலை செஞ்சேன். வேலை செஞ்ச நேரம் போக மிச்ச நேரத்தில் படிப்பேன். அது என் முதலாளி பிடிக்குது. நான் ஒரு நாள் படிக்கிற நேரமாக பார்த்து என்னை இழுத்துட்டு போனேன். வேண்டாம், நான் என்ன அன்னசத்திரமா நடத்துகிறேன், அனாதை பயலை, உனக்கு எதுக்குடா படிப்பு அப்படின்னு கோவிச்சுக்கிட்டார். நான் வேலையை முடிச்சுட்டு சாப்பாடு நேரத்தை தான் நான் படிக்கிறேன், என்னை படிக்க விடுங்க. நீ என்னடா படிச்சு கலெக்டராக போறியா, அனாதை பயலை, உனக்கு எதுக்குடா படிப்பு அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்து இப்படி திட்டிட்டு கடைசியாக கையை ஓங்கினேன். அப்பதான் என் வாழ்க்கையில மகிழ்ச்சியான பக்கத்தை பார்க்க ஆரம்பிச்சு. நிறுத்துங்க. ஏன் தானே அடிக்கிறீங்க? கடைக்கு வேலைக்கு வராம படிச்சுக்கிட்டு இருக்காமா. அண்ணா, உங்களுக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கா? அப்படி உங்களுக்கு படிக்கணும்னு ஆசையா இருந்தா வாங்க வீட்டுக்கு போலாம். உங்க வீட்டுக்கா? ஆமாண்ணே, இந்த மாதிரி நிறைய தடவை நீங்க உட்காந்து படிச்சிருக்கிறத நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். ஆனா நீங்க வேலை செய்யறது எனக்கு தெரியாது. நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நான் அப்பா கிட்ட சொல்லி படிக்க வைக்கிறேன். வாங்கண்ணே. ஏமா, என் கடையில வேலை செய்யற பையனை கூட்டு போறிய? யார்மா நீ? நீலாம்பரி, கிருஷ்ணமூர்த்தியோட பொண்ணு. இப்ப கூட்டிட்டு போட்டா? நீங்க வாங்கண்ணே. இப்படி அனாதையா உள்ள நுழைஞ்ச என்ன உங்க அம்மா நீலாம்பரியோட பாசம் அன்பு குடும்பத்துல ஒருத்தனாவே மாத்திடுச்சு. நீலாம்பரிக்கு எப்பவுமே நான் கை கொடுக்குற அண்ணன் தான். எந்த முடிவும் என்னை கேட்காம எடுக்க மாட்டேன். கிருஷ்ணமூர்த்தி ஐயாவும் என்னை படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு வக்கீலாக்கினார். இப்படித்தான் என் வாழ்க்கை ஆரம்பிச்சது இந்த குடும்பத்துல. டேய், ஏர்போர்ட்டுக்கு வண்டி போயிடுச்சா? தெரியலங்கய்யா, சத்தியம் சார் தான் கேட்கணும். நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க? சத்யன் சார் கிட்ட கேளுங்க சார், எனக்கு தெரியாது. டேய், சத்யா எங்கடா? தெரியலைங்கய்யா, சத்யா சார் கிட்ட கேளுங்கய்யா. என்னது? சத்யா, சத்யா, டேய் சத்யமூர்த்தி. நான் தான் வந்துகிட்டே இருக்கேன். டேய், என்னடா இது? பார்த்தா தெரியலையா? ஆரத்தி. யார், எனக்கா? ஐயோ, நீலாம்பரிக்கு. பின்ன ஏன்டா இப்பவே எரிய வைக்கிற? இது குழு பிரதேசம். அவ வந்து நிற்கும் பொழுது ஆரத்தி காட்ட இதை பத்த வச்சா எரியாம போச்சுன்னா அதுக்காகத்தான் ஒத்திக்க பார்த்தேன். டேய், எவன் கிட்ட எது கேட்டாலும் சத்யா சாரை கேளுங்க, சத்யா சாரை கேளுங்கன்னு சொல்றாங்க. என்னடா விஷயம்? கரெக்ட். நான் கண்டவங்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சு கூடாதுன்னு சொல்லிருக்கேன் அவங்க கிட்ட. அதனாலதான் உங்க இது பாருங்க, நீங்க எனக்கு வேலை கொடுத்துருங்க, நான் அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்கேன். அவங்க ஒழுங்கா வேலை செய்யறாங்களான்னு பார்க்க வேண்டியதுதான் என் வேலை. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் இனிமே என்ன கேளுங்க, நான் சொல்றேன். டேய், நீலா வரேன் போன் வந்ததுல இருந்து கையும் ஓடல காலும் ஓடலடா. அதனாலதான் நான் ஓடிட்டு இருக்கேன். மறந்துட்டேன், நீலாம்பரி வரும்பொழுது எல்லாம் விஐபியும் வர சொல்லிருந்தீங்கல்ல? ஆமா. நான் ஒவ்வொருத்தருக்கா போன் பண்ணி வராதீங்கன்னு சொல்லிட்டேன். எதுக்குடா? 4 வருஷத்துக்கு அப்புறம் பொண்ணு வருது. அப்பாவும் பொண்ணு ஒரு 1/2 நாளாவது பேச வேணாமா? மிச்சம் 1/2 நாள் நானும் அவளும் பேசிப்போம்ல. அதுவும் கரெக்ட் தான். டேய், 4 வருஷம் நீலாம்பரி ஃபாரின் போய் நல்லா மாறி இருப்பால. பின்ன எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம். ஏர்போர்ட்டுக்கு வேற யாரும் வர வேணாம்னு சொல்லிட்டா. ஒவ்வொரு நிமிஷமும் யுகமா போயிட்டு இருக்கு. இது நேரம் வந்திருப்பால. வந்துகிட்டே இருப்பா. ஏய் தம்பி, முதல்ல போலாமா? வீட்டை விட்டு வெளில போ. இல்லப்பா, ஓன்றல்ல. அப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. பேசாம போ. சொல்றல்ல, பேசாம போ. நான் ஒண்ணுமே பண்ணலப்பா, எல்லாமே உன் பொண்டாட்டி தான் பண்ணா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. இந்த பாடம் நடத்தல எல்லாம் இங்க வேணாம். மேல நம்பிக்கை இல்லையா? என்ன இதெல்லாம் உன் ஸ்கூல்ல வச்சுக்கு போ. எல்லாரும் இந்த பாக்குறாங்க. பாடம் நடத்தல எல்லாம் இங்க வேணாம். நீ ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளில போ. நீ போனதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். சொன்ன கேளுடா. உன்னை விட்டா எனக்கு வேற யாருடா இருக்கா? நான் சம்பாதிச்சதெல்லாம் உங்ககிட்ட தானடா கொடுத்தேன். இப்ப போ சொன்னா நான் எங்கடா போவேன்? போ. எங்க ஆத்திர குளத்துல வந்து சாவு, இல்ல பிச்சை எடுத்து சாப்பிடு. தம்பி, அப்படி எல்லாம் சொல்லாதடா. இனிமே நான் வாயே திறக்க மாட்டேன்டா. எல்லாரும் பாக்குறாங்கடா. என்ன உள்ள கூட்டிட்டு போய் அடி கொல்லு. இப்படி வெளியில வேண்டாம்டா. அவ்வளவு தெரியுது இல்ல? அப்ப என் பொண்டாட்டி சொல்றதை கேட்டு மதிச்சு வீட்டுல இருக்கணும். இல்ல கிளம்பி. தம்பி, இந்த கால பிடிக்க வேணாம். கெஞ்சி கேக்குறேன்டா. ஃபர்ஸ்ட் கிளம்பு. ஃபர்ஸ்ட் கிளம்புடல. சொல்லாதடா, எங்கடா போவே? இந்த வேலை என்கிட்ட வேணாம். புரியுதா? போ. வேண்டாம்டா. போ. போறல. அம்மா கிட்ட போறீங்க. இப்படிதான்
சொல்லுவேன். நான் செய்யறேன்டா. போறியா இல்லையா இப்படி? ஒரு தடவை கேளுடா. கையெடு. நான் இனிமே எதுவும் பேச மாட்டேன். போ. அம்மா, யாராவது சொல்லிட்டே இருப்பாங்களா? மரியாதை இந்த இடத்துல போயிடு. அவ்வளவுதான் ஒரு மரியாதை. கேளுடா. சொல்றேன்ல, போ. ஏய், போ. போய். யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? பெத்த தாய கை நீட்டி அடிக்கிறியா? இல்ல ஒரு மனுஷனா? வேண்டாம்மா. வேணாமா? இந்த மாதிரி ஒரு பிள்ளையோட நீங்க வாழ வேணாம். வந்துருங்கம்மா. இல்லம்மா, என் பையனை விட்டுட்டு என்னால தனியா இருக்க முடியாது. முடியும் டீச்சர். நான் டீச்சர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உங்க ஸ்டூடெண்ட்மா. நான் தான் நீலாம்பரி. எனக்கு நிலவில்லம்மா, மறந்து போச்சு. ஒரு தடவை நோட்ஸ் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். அப்ப நீங்க என்ன அடிச்சீங்க. அப்போலேருந்து எதையும் மறக்கறது இல்ல, யாரையும் மறக்கறது இல்ல. என்கிட்ட படிச்சவங்கள என்னால நல்வழிப்படுத்த முடிஞ்சது. ஆனா என் பிள்ளைய மட்டும் முடியலையம்மா. வருத்தப்படாதீங்கம்மா. மழை எல்லாருக்கும் பொதுவாக தான் பெய்யுது. அதுக்கு ரோஜா செடினும் கள்ளி செடினும் வித்தியாசம் கிடையாது. கள்ளி செடியா வளர்ந்தது உங்க தப்பு இல்ல, உங்க பிள்ளையோட தப்பு தான். நீங்க என்னோட வீட்டுக்கு வாங்க. அம்மா, ஒரு டீச்சர் மத்தவங்களுக்கு பாடமா இருக்கணுமே தவிர பாரமா இருக்க கூடாதுமா. சரி, என் வீட்டுக்கு வேணாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரமத்துல குழந்தைகளுக்கு பாடம் கத்து கொடுங்க. உங்களுக்கும் மனசு நிறைவா இருக்கும். அதுக்கான சம்பளமும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அங்கேயே தங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிள்ளையோட வாழறதை விட பேசாம என் கூட வாங்க. Idiot. ஏய் சத்யா, வாயேண்டா. இப்ப யாரை என்ன கட்டி என்ன கேட்க சொன்னாங்க? அது இல்லடா, ஏர்போர்ட்ல இருந்து வண்டி வரதுக்கு இவ்வளவு நேரமா ஆறுது. கரெக்ட். இப்பதான் நான் நினைச்சதை நீங்க கரெக்டா சொல்றீங்க. ஏய், ஏர்போர்ட் போனா வண்டியை ரெடி பண்ணு. இல்லைங்கய்யா, அம்மா காரே வந்துடுச்சுங்க. அம்மா கார் வந்துருச்சான், அதுலயே ஏர்போர்ட். அம்மா காரா? ராக்காயி ஆர்த்தி தட்டு ரெடி பண்ணு. வாங்க வாங்க. ஹாய் அப்பா. ஹாய். எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீ வா வா. ஆர்த்தி எடுங்க, ஆர்த்தி எடுங்க. உடம்புக்கு எப்படிப்பா என் இருக்கு? உடம்பு நல்லதான் இருக்கு. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். உங்க உடம்பு தான் ரொம்ப இளைச்ச மாதிரி இருக்கு. அது ஒண்ணு ஜிப்பா டைட்டா இருக்கு, அதுதான். அப்புறம் ஹவுஸ் ஒர்க்? நாட் பேட்மா, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஏமா அப்பாவை பத்தி கேக்குற, ஒர்க்க பத்தி கேக்குற, என்ன பத்தி கேட்கவே மாட்டியா? நான் எதுக்காக கேட்கணும்? ஏன்? இந்த 4 வருஷத்துல ஒரு ஃபோன், ஒரு லெட்டர் எதுவுமே கிடையாது. அது அது நான் எதுக்கு பேசணும்? அதான் அப்பா தினமும் பேசிட்டு இருக்காரு. அப்பா பேசினா நீங்க பேசக்கூடாதா? இல்ல, தண்ட செலவு எதுக்குன்னு பார்த்தேன். நோ மோ எக்ஸ்பிளனேஷன்ஸ். யூ டிஸ்மிஸ்ட். எது? என்னது டிஸ்மிஸா? எஸ். டிஸ்மிஸ்னா இப்ப இந்தியாவில் வேலை போயிடுச்சுன்னு அர்த்தம். தெரியும். சார் சார் என்ன சார் இப்படி சொல்றாங்க? சாரி சத்யா, என் பொண்ணு சொல்லிட்டா நோ அப்பீல். நான் போயிருவா? போறேன்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருந்தா எப்படி? நான் நிஜமாவே போயிருவேன். தாராளமா போலாம். அப்பா வாங்கப்பா. போயிருவேன். கூப்பிட்டீங்களா?
கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. என்ன ராஜி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. ரங்கசாமி என்ன எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குமா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வீடே நிறைஞ்சிருக்குமா. இனி உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுமா. அதான் படிப்பு முடிஞ்சாச்சுலப்பா, இனிமே எங்க போறேன்? உங்க கூட தான் இருக்க போறேன். வெரி குட். இப்போ போய் குளிச்சு நீ ரெடி ஆயிடுமா. ஓகே. ஏன் திரும்ப வந்தீங்க? போகணும் தான் கிளம்பினேன். எங்க போகணும்னு தெரியல, அதான் கேட்டு போகலான்னு. எங்க போக? எனக்கு தெரியும்ண்ணா, உங்களால இந்த வீட்டை விட்டு போக முடியாதுன்னு. ஆமா, இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்க, 4 வருஷமா என்கிட்ட ஏன் பேசவே இல்லை? உண்மையை சொல்லிடுவா, எங்களுடைய அன்பு உனக்கு தொல்லையா இருக்கக்கூடாதுன்ட்டு தான். அன்னாடம் ஒரு வாட்டி அப்பா பேசிட்டு இருக்காரு, நானும் பேசினேன். எங்க நினைப்புல படிப்பை பாதியிலேயே விட்டு வந்துட்டேன்னா இப்படி. அதுக்கப்புறம் இப்பதான் நீ வந்துட்ட, ஒரு நாளைக்கு தூங்குற நேரம் போக 16 மணி நேரம் பேசிட்டு இருக்க. என்ன சொன்னாலும் நீங்க செஞ்சது தப்புதான். தப்புதான் தோப்புக்கரணம் போடுவா. ஒண்ணு வேணாம், நீங்க பணத்துக்காக எங்க கிட்ட இல்ல, பாசத்துக்காக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஐயோ, அடுத்த மாசத்துல சம்பளம் கிடையாதா? நீ வேற மனுஷா இல்ல. வா வாங்க போலாமா? அம்மா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சாமா? வேலைக்கு லேட் ஆகுதுமா, சீக்கிரம். அப்பா. ஆமா, பொல்லாத சமையல். ரவா உப்புமா பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம் பொறு. ஸ்டவ்ல வேற கிருஷ்ணா இல்லாம போயிடுச்சு. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி குடுக்கறேன். ஏமா, கிருஷ்ணால் ரேஷன்ல வாங்கலையா? ஆமா, மழை வர்றதும் கிருஷ்ணால் வர்றதும் ஒண்ணு. எப்ப வரும்னு யாருக்குமே தெரியாது. அப்படியே குடுத்துட்டாலும் அந்த கூட்டத்துல நின்னு 1 லிட்டர் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளார போதும் ஆயிடும். ஆரம்பிச்சிருச்சு நல்லா லொக்குன்னுட்டு. யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா வருவார் பின்னே, இருமல் சத்தம் வரும் முன்னேங்கிற மாதிரி. அப்பா நல்லா வந்து வாச்சார் எனக்குன்னு. ஏமா, அப்பாவை ஏமா இப்படி கரிச்சு கொட்டுற? பாவம், அவருக்கே உடம்பு முடியல. உடம்புக்கு முடிஞ்சா மட்டும் மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சு அப்படியே கொண்டு வந்து கொடுத்துறாரா? அந்த அளவுக்கு இங்க துப்பு இருந்தா நாம ஏண்டி இப்படி இருக்கிறோம்? போதும்மா, கொஞ்சம் சும்மா இரு. ஏம்பா, ரொம்ப முடியலனா டாக்டர் கிட்ட போலாமா? சந்திரா, வேணாம்மா. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனா அங்க மருந்து கொடுப்பாங்க, நான் அங்கேயே போய் வாங்கிக்கிறேம்மா. எதுக்குமா தேவையில்லாத வீண் செலவு? ஆமா, இவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல டாக்டர்கிட்ட போகாது ஒண்ணுதான் குறை. ஏதோ நீ வேலை பாக்குறதுனால 3 வேளைக்கு நம்மளால அரை வயிறாவது சாப்பிட முடியுது. நீ சம்பாதிக்கிறத இந்த ஆள் வைத்தியத்துக்காக செலவு பண்ணிட்டா அப்புறம் வயிற்று மேல ஈர துணியை போட்டுக்க வேண்டியதுதான். இந்த ஊருக்கு நேத்திக்கு வந்தவனெல்லாம் காரங்கீரமா ரோட்ல போய்கிட்டு இருக்கான். இன்னைக்கு பஸ்ல போறதுக்கு கூட ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிக்க வேண்டியதா இருக்கு. எப்பதான் விடுவு காலம் வருமோ? அம்மா, நீ தினமும் இப்படிதான் பேசிட்டு இருக்க. இப்படி பேசுறதுனால என்னம்மா பிரயோஜனம்? இப்படி பேசுறதுனால தாண்டி நான் உயிரோட இருக்கேன். இது எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு அடக்கி வச்சிருந்தேன்னா என்னைக்கோ நெஞ்சு வெடிச்சு நான் செத்து போயிருப்பேன். சரி சரி, எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். டிஃபன் ரெடி பண்ணுமா? அக்கா, என்ன சண்முகம்? எங்க எஸ்டேட்டோட முதலாளி பொண்ணு நீலாம்பரி வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. இலவச சேலையெல்லாம் கொடுக்குறாங்க. சீக்கிரம் வாங்கக்கா, போய் வாங்கிட்டு வந்துடலாம். என்னது, இலவச சேலை கொடுக்குறாங்களா? இதோ வர. அம்மா வேண்டாமா, நீ இதெல்லாம் நீ வாங்கக்கூடாது ப்ளீஸ். ஏண்டி, வாங்கினா என்ன தப்பு? அம்மா, அந்த நீலாம்பரி என் கூட படிச்சவம்மா. இருக்கட்டுமே, நீயா போய் புடவை வாங்க போற? இல்ல நான் தான் சந்திரமதியோட அம்மான்னு சொல்லி நெத்தியில எழுதி ஒட்டிட்டு போய் வாங்க போறேனா?
அவ தான் வேண்டான்னு சொல்றாளே விட. ஆமா, அப்படியே நீங்க மாசம் தவறாம கொண்டு வந்து கொடுக்கறதுல எனக்கு ஷிஃபானு நைலக்ஸும் புடவையா வாங்கிட்டு வந்து அடிக்கிட போறீங்க. அதை நான் பீரோல அடுக்கி வச்சுட்டு இலவச சேலைக்கு ஓடுறேன். மொத்தம் 4 புடவைக்கு மேல கிடையாது. அதுலயும் 2 ஒட்டு போட்டது. அப்பனுக்கும் பொண்ணுக்கும் குடுக்கறதுக்கு வக்கலைனாலும் வாய் மட்டும் நீளும். அக்கா வரியா இல்லையாக்கா? அதோ வந்துட்டேன்பா. சந்திரா விடுமா, அவ திருத்த முடியாத ஜென்மம்மா. நீ எதுவுமே சாப்பிடல. இரு, நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன். வேண்டாப்பா, வேண்டாம். எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் போற வழியை சாப்பிட்டுக்கிறேன். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. இது கூட என் பேச்ச கேட்க மாட்டேங்குது. சுமதி, நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? சந்தோஷம் உங்களுக்காவது கிடைக்குதே, அது வரைக்கும் சந்தோஷம். உனக்கு எப்பவும் ஏதாவது ஒரு குறை இருக்கும், அப்புறம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நீ நீலாம்பரிய பார்க்கணும். பழைய நீலாம்பரிய இல்ல. என்ன ஸ்டைலு, என்ன பர்சனாலிட்டி. அப்படியே அசந்து போயிட்டேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏங்க, வேலையில இருந்து வந்ததும் சுமதி இன்னைக்கு நீ என்ன பண்ண, நம்ம பையன் எங்க, இந்த மாதிரிலாம் கேட்கறத விட்டுட்டு நீலாம்பரி ஃபாரின்ல இருந்து வந்ததை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்களே. நேத்து ராத்திரி பூரா தான் வரப்போறத நினைச்சு தூங்கல. விடிஞ்சதும் விடியாதுமா கிளம்பி போயிட்டீங்க. இப்ப வந்ததும் வராதுமா நீலாம்பரி புராணத்தை பாட ஆரம்பிச்சிட்டீங்க. ஏய், நீலாம்பரிய பத்தி நான் உங்ககிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேச போறேன்? இது நம்ம வீடு. என் சந்தோஷத்தை வேற எங்க பகிர்ந்துக்க முடியும்? ஷேர் பண்ணிக்க வேண்டியதுதான். உங்க சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்க துடிக்கிற நீங்க ஏன் சந்தோஷத்தையும் நினைச்சு பார்க்கணும்ல. இங்க பாருங்க, நீங்க ஒரு லாயருங்கிறதுனாலதான் எங்க அப்பா உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. உங்க அறிவுக்கும் திறமைக்கும் நீங்க போக வேண்டிய உயரமே வேற. நான் அதை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கலேங்கிறதாங்க என்னோட வேதனை. பாரு, வாழ்க்கையில நான் இந்த அளவுக்கு வசந்து இருக்கிறதுக்கு காரணமே அந்த நீலாம்பரியோட குடும்பம் தான். இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வாழ்க்கையை விட மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வாழ்க்கை தான் எனக்கு பிடிக்கும். இப்போ ஒண்ணு நான் வக்கீல் தொழிலை விட்டு விடலையா. நீலா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு நான் தான் லீகல் அட்வைசர். இப்படி பேசி பேசியே என் வாயை அடைச்சிடுறீங்க. கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு. இன்னும் என் மனசை நீங்க புரிஞ்சுக்கல. என்ன பண்றது, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன சொல்ற நீ? இல்ல, பெரும்பாலும் நீங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள நம்ம பையன் தூங்கிடுறான். இங்க பாருங்க, எனக்காக நீங்க நேரத்தை ஒதுக்கலைனாலும் நம்ம பையனுக்காகவாவது கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்களேன். என்ன நீ நம்ம பையன் மேல எனக்கு பாசமே இல்லைன்னு நினைக்கிறியா? நான் நினைக்கிறேன்னா இல்லைங்கிறது முக்கியம் இல்லைங்க. நம்ம பையன் அப்படி நினைச்சிடக்கூடாது, அதான் முக்கியம். இங்க நாளைக்கு நம்ம பையன் பிறந்த நாள். நீங்க அவன் கூட ஃபுல் டே இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் ஈவினிங் 6 மணிக்காவது வந்துருங்களேன். அவன் சந்தோஷப்படுவான். அவ்வளவுதானே விஷயம். அதை விட சீக்கிரமா வந்துடுறேன். ஒரு டீ கொண்டு தரீங்களா? ஐயோ, மறந்துட்டேங்க, இதை கொண்டு வரேன்.